அல்லல் போம் அல்வனிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமித மரணை கோபுரத்தில் மேவும் கணவதி கைதொழில் கால் விக்னேஸ்வரா போற்றி. வேவர் தோழி பகன் விட முண்டகனகு நல்ல வெனதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை பூந்துதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசிரவை நல்ல நல்ல அடைவருக்கு முகவே நவக்கர நேரலை போற்றி. ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு காமதேன ஜோதிடத்திலிருந்து நிறைய தகவல்கள் போடுறோம். ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், தசாபுத்தி பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடுகள், இப்படி நிறைய தகவல்களை போடுறோம். இப்போ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பணப்பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு வழிபாடு சொல்கிறோம். இப்போ ராசிக்கு 10ஆம் இடம் வலுத்திருக்கு. ராசிக்கு 10ஆம் இடம் கும்பத்தில் 5 கிரகங்கள் குரு பார்வையில் இருக்கிறதுனால கர்மஸ்தானம் நல்லா இருக்குது. எந்த காரியம் பண்ணாலுமே சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ், வெற்றி வெற்றி வெற்றி. அதனால் இப்போ நீங்கள் எந்த காரியத்தை பண்ணினாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். ராசிக்கு வேண்டியவர் 2-5 கூடியவன் தன குடும்ப வாக்கு சனாபதி, அதிர்ஷ்ட சனாபதி ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் செய்கிற காரியத்தில் அதிர்ஷ்டம் படிக்கும், பணம் பலபலம் வரும். சரி சார், பணம் எப்படி சார் வரும், பணப்புழக்கம் அதிகமாகணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ராசிக்கு 2-5 குடைவனும், ராசிக்கு 4 குடைவனும் சுகஸ்தானாபதியும், அதுபோல் ராசிக்கு 7-12 கூடிய செவ்வாயும் சுக்கிரன் உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு 10ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ராகுபடியில் இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிறாங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம் வளர்க்கறதுனால நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணலாம், ஒரு கர்மத்தை பண்ணலாம். இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னா புதன்கிழமை பண்ணலாம். புதன்கிழமை ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பண்ணிடுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன்கிழமை என்ன சார் செய்யணும் அப்படின்னா சுருக்கமாக சொல்லிடுறேன். ரிஷபராசினியர்கள் இதை மட்டும் செய்யுங்க, பண பிரச்சனையும் இருக்காது. சரியா? உங்கள் தேவைக்கு பணம் வரும், எக்ஸஸாக பணம் இருக்கும், கஷ்டப்பட வேண்டாம். கடன் கொடுத்த இடத்துல பணம் திரும்பி வந்துடும். நீங்கள் 4 பேர் கடன் கொடுக்கலாம். சரியா? பேங்கில் மிச்ச பணத்தை டெபாசிட் பண்ணலாம், நகை நட்டு வாங்கலாம், நல்ல விதமாக வாழலாம். நகை நட்டு வாங்கலாம், நல்ல விதமாக வாங்கலாம். இன்றைக்கி நகை நட்டு வாங்குறவங்களாம் நல்ல விதமாக இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பவுன் விலை ஏறிடுச்சு. அதனால் ஓரளவு இதெல்லாம் இந்த மாதிரி காரியத்தை பண்ணுங்கள். சரியா? அது என்ன காரியம் சார் அப்படின்னா புதன் சம்மந்தப்பட்டதான். உங்கள் ராசிக்கு 2-5 கூடியவன் தன குடும்ப வாக்கு சனாபதி, அதிர்ஷ்ட சனாபதி. புதன் தான் ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் கொடுக்கணும். சரியா? அதை குரு தக்க வைப்பார். ஏன்னா குரு 11 கூடியவன். இப்போ குரு ராசியிலே ராசிக்கே 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. கண்டிப்பாக தனஸ்தானத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் செஞ்சுருங்க. ஒரு புதன்கிழமை செஞ்சுருங்க. சரியா? வளர்பிறையில் புதனில் செய்யுங்க. இப்போ வளர்பிறை தான். சரியா? இப்போ சந்திரன் வளர்பிறையில் தான் இருக்கிறாரு. புதன்கிழமை செய்யுங்க. புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. என்ன சார் செய்யணும்? ஒரே ஒரு விஷயம் தான். 50 ரூபா நோட்டில் ஒரு சின்ன பரிகாரம். 50 ரூபா நோட்டு வீட்டில் இருந்தாலும் சரி, கடையில் இருந்தாலும் சரி, கடையிலேருந்து வர்றது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கடையிலேருந்து வருகிற 50 ரூபா நோட்டு அது பச்சை கலர் நோட்டாக தான் இருக்கும். சரியா? அதில் ஒரு நம்பர் வரணும், 786ன்னு வரணும். இந்த நம்பர் புனிதமான நம்பர் 786. இந்த நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம். வரலைன்னா வர நோட்டை வச்சுக்கோங்க. கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வரணும். பலசரி கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லைன்னா மளிகை கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும். ஒரு 200 ரூபா கொண்டு போங்க, சில ஜாமான் வாங்குங்க. வாங்கிட்டு மீதி 50 ரூபா வர மாதிரி சேஞ்ச் வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த 50 ரூபா நோட்டில் தான் பூஜை பண்ணணும். அந்த 50 ரூபா நோட்டை என்ன பண்ணுறீங்கன்னா புதன்கிழமை காலையில் 6 to 7 வாங்கிட்டு வந்துடுங்க. புதன் உரையில் வாங்கிட்டு வந்துடுங்க. என்ன சார் வாங்கிட்டு வரணும்னா பச்சை பயிறு இல்லைன்னா பாசிப்பருப்பு ஒரு 1/4 கிலோ இல்லைன்னா 1/2 கிலோ வாங்குங்க. சரியா? ஒரு 70 ரூபா 80 ரூபாக்குள்ளே வரும், அவ்வளோதான். மிச்சம் கையில் சேஞ்சு கொடுத்துருவான். அது ஒரு 50 ரூபா வர மாதிரியே கொண்டு வந்துடுங்க. பச்சை பயிறு இல்லை பாசிப்பருப்பு வாங்கி வீட்டுக்கு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு தேவைப்படும். சரியா? பாசிப்பருப்பு சாம்பாருக்கு தேவைப்படும். அந்த பாசிப்பருப்பை கொண்டு வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த 50 ரூபா நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 50 ரூபா நோட்டை பன்னீரால் தொடங்க. வீட்டில் பன்னீர் வச்சுருக்கணும். வீட்டில் எப்போயுமே இந்த சில பொருட்கள் பூஜை பொருட்கள் இருக்கணும், அதில் பன்னீர் இருக்கணும். பன்னீரால் தொடச்சிருங்க. தொடச்சிட்டு பூஜை ஆரம்பிக்கிறீங்க. வீட்டில் என்ன பண்ணுறீங்க, சுத்தமாக இருங்க. அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாதீங்க. காலையில் டைம் எந்த டைம் சார் அப்படின்னா புதன்கிழமை காலையில் உங்களுக்கு ஒரு டயத்தை சொல்கிறேன், அந்த டயத்தில் பூஜை பண்ணுங்கள். டைம் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா இரவு பண்ணுங்க. சரியா? காலையில் 7 to 8 கூட பண்ணலாம். சரியா? 7 to 8 சந்திர ஓரை தான், நல்ல அமைப்பு தான். உங்கள் ராசிக்கு வேண்டியவர் தான் சந்திரன், உங்கள் ராசியில் உச்சமடைகிறவர் தான். ஸோ 7 to 8 பண்ணுங்கள். இல்லை சார் வேலை வீட்டுக்கு போயிடுவோம், பிள்ளை குட்டியை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு பண்ணுங்கள். சரியா? நைட்டு 8 to 9 பிரச்சனை இல்லாமல் இருக்கும். காலையில் அந்த ரூபாயை வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வீட்டில் வச்சுருங்க. நைட்டு வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு வாங்க. காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த பணத்தை பன்னீரால் தொடங்க. சுத்தமாக தொடச்சி சும்மா லைட்டாக தொடச்சிட்டு பித்தளை தாம்பூலத்தில் வைங்க, இல்லைன்னா பித்தளை தட்டில் வைங்க. பித்தளை தட்டில் எப்படி சார் வைக்கணும் அப்படின்னா பச்சை அரிசி மஞ்சள் அந்த அச்சதையை தடவிடணும். அச்சதையை சொல்கிறோம் பார்த்தீங்களா, கல்யாண வீட்டுக்கெல்லாம் போடுறாங்களா, பொண்ணு மாப்பிள்ளை தலையில் போடுறாங்களா, அது மாதிரி அச்சதை பச்சை அரிசியும் கொஞ்சம் மஞ்சளை தடவி மிக்ஸ் பண்ணி அந்த அரிசியை அந்த அந்த பித்தளை தட்டு மேலே போட்டுருங்க. போட்டுட்டு 2 வெத்தலை வைங்க. சரியா? இல்லைன்னா 5 வெத்தலை வைங்க. ஏன்னா 50 ரூபா நோட்டு தானே, புதனுடைய ஆதிக்கம்.
வெத்தலை வைங்க. வெத்தலையில் வந்து சுக்கிரனும் இருக்கிறாரு, புதனும் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து வெத்தலையில் இருக்கிறாரு, புதன் வந்து அந்த கலரில் இருக்கிறாரு, பச்சை கலரில் இருக்கிறாரு. ஸோ சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு ராஜயோகாதிபதியும் இருக்கிறாங்க. அந்த வெத்தலை மேலே அந்த 50 ரூபா வச்சுருங்க. சரியா? வச்சுட்டு அதுக்கு மேலே 2 பொருள் வைக்கணும். என்ன சார் பொருள் வைக்கணும் அப்படின்னா, வசம்பு வைங்க. பேர் சொல்லாதது வாங்க. ஒரு சின்ன வசம்பு துண்டை வச்சுருங்க. அடுத்து வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், அடுத்து வந்து இது கிராம்பு, 4 பொருட்கள். வசம்பு, ஏலக்காய், பச்சை கிராம்பரம், இது பச்சை கற்பூரம். சரியா? பச்சை கற்பூரம், வசம்பு, ஏலக்காய், கிராம்பு, இந்த 4 பொருட்களையும் அந்த 50 ரூபா நோட்டு மேலே வச்சுருங்க. எப்பயும் போல் சாமி பூஜை புரஸ்காரம் பண்ணுங்கள். விநாயகர் படம் வச்சுக்கோங்க, பெருமாள் படம் வச்சுக்கோங்க, மகாலட்சுமி படம் வச்சுக்கோங்க. சரியா? இல்லைன்னா ஒரு படம் இருக்கும், அதில் 5 சாமி இருக்கும். விநாயகர், இந்த பக்கம் சரஸ்வதி, அந்த பக்கம் லக்ஷ்மி, கடைசியில் திருப்பதி, இங்கிட்டு முருகப்பெருமான் இருப்பார். இந்த படம் பூஜை புனஸ்காரத்துக்கு ரொம்ப சிறந்தது. இந்த படம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க. இது வந்து கிடைக்கும், கடையிலே கிடைக்கும். இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரியா? இந்த 5 சாமியும் இருக்கிற மாதிரி படம் இருக்கும். அந்த படம் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கலந்து வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற சாமி படத்தை வச்சுக்கோங்க. குறிப்பாக மகாலட்சுமி, பெருமாள் இருக்கணும், விநாயகர் படம் இருக்கணும், 3 பேர் இருக்கணும். பஞ்சபாத்திரத்தில் கொஞ்சம் தீர்த்தம் ஊற்றிக்கணும். சரியா? பஞ்சபாத்திரம் அந்த கெண்டி இருக்குல்ல, அதில் தீர்த்தத்தை ஊற்றிக்கோங்க. அதில் என்ன இலைகள் போடணும் சார்னா, துளசி இலை கண்டிப்பாக போடணும். துளசி இலை, நறுமண பூக்கள், பச்சை கற்பூரம், குங்குமம், மஞ்சள் போட்டுருங்க. எக்காரம் முன்னாடி விபூதி போடாதீங்க. ஏன்னா இது பெருமாளுக்காக செய்கிற பூஜை. 50 ரூபா நோட்டு வந்து புதனுடைய ஆதிக்கம். 5ஆம் நம்பருங்கிறது புதனுடைய ஆதிக்கம். புதன் வந்து பெருமாளுடைய பக்தன். புதனுக்கு வந்து அதிதேவதை வந்து பெருமாள் தான். அதனால் நீங்கள் வந்து துளசி போட்டுட்டு பச்சை கற்பூரம் அல்லது பன்னீர் அந்த பஞ்சாபர்த்தத்தில் ஊற்றிடுங்க. நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணுங்கள் சார்னா, பாசிப்பருப்பு அவிச்சு வச்சுருங்க. சரியா? பாசிப்பருப்பு இருக்குல்ல, காலையில் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் அவிச்சு தாளித்து அப்படியே வச்சுருங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து மற்ற எதனாச்சும் வைக்கலாம், பால், நாட்டு சக்கரை கூட வைக்கலாம். ஆனால் பாசிப்பயிர் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது வந்து புதனுக்கு ரொம்ப வேண்டிய பொருள். அதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். நம்ம வீட்டில் நமக்காக இந்த பூஜை பண்ணுறோம். இது ஒரு வழிபாடு. சரியா நேரில்? இது ஒரு தாந்திரிய வழிபாடு. நம்மளாம் வீட்டில் செய்கிறோம், நமக்கு நல்லது நடக்கணும்னு என்ன செய்கிறோம். இந்த 50 ரூபா நோட்டை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா, இந்த 50 ரூபா நோட்டு வந்து உங்களுக்கு 50,000 கொடுக்கலாம், 5 லட்சத்தை கொடுக்கலாம், 5 கோடியை கொடுக்கலாம். ஜனன ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும். நீங்கள் பிறந்த ராசிக்கு, ரிஷப ராசிக்கு புதன் வந்து 2, 4, 7 இந்த இடத்துல இருக்கணும். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. மறைந்த புதன் நிறைந்த பலங்களை கொடுப்பாரு. 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கணும். எக்காரம் மூட்டு ராசிக்கு புதன் வந்து 3, 6, 8 இருக்கக்கூடாது. 8 இருந்தாலும் பரவாயில்ல. சரி, 8ஆம் இடங்கிறது வந்து மகரம் தான் வரும் உங்களுக்கு. சாரி, இது வரும். 8ஆம் இடம் வந்து தனுசு வரும். தனுசுலேருந்து தான் சொந்த வீட்டை பார்ப்பார். நல்ல அமைப்பு தான், காசு பணத்தை நல்லா அள்ளி கொடுப்பாரு. ஸோ 8ஆம் இடத்தை வந்து நம்ம விட்டுலாம். 6, 12, 3 இதில் இருக்கக்கூடாது. புதன் வந்து 3, 6, 12 இருந்தார்னா அந்த அளவு பலன்களை கொடுக்க மாட்டார். 3ஆம் இடம் கடகத்தில் பகம் அடைவார். 6ஆம் இடத்துல வந்து ஸ்தான பலம் பெறுவார். துலாமல ஸ்தான பலம் பட்டாலுமே கொஞ்சம் அவருக்கு வந்து அறப்பலன் தான் கொடுப்பார். ஆனால் ஸ்தான பலம் பெறுவார். 12ஆம் இடத்துல மேசத்தில் இருக்கக்கூடாது. ஸோ ரிஷபராசிக்கு வந்து புதன் வந்து கடகத்திலையும் மேசத்தில் இருக்கக்கூடாது. மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் ஓரளவு பலன்களை கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல இருந்தால் நீசம் அடைவார். மீனத்தில் நீசம் அடைவார். ஆனால் நீசம் அடைஞ்சாலும் தன்னோட காரகத்தை கொடுப்பாரு. 5ஆம் வீட்டை பார்ப்பார். சரி, 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. ஏன்னா நீசமாகி பார்க்கறதுனால வேறு மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஓகே நேர்களே, அதுக்குள்ளே போனோம்னா ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் சொல்லித்தரேன். நிறைய தகவல் இருக்குது. காமதேனு ஜோதிடத்தை வந்து எல்லாம் சொல்லித்தரோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க. சார், நான் கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறேன், ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறேன், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு ராகதிசை நடக்கு, குருதிசை நடக்கு, அதில் இந்த புத்தி நடக்கு, என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பரிகார வழிபாடு அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவோம். உங்கள் கஷ்டத்தை சொன்னீங்கன்னா நம்ம அதை வழிபாடு சொல்லுவோம். பரிகாரம் வழிபாடை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவோம். மற்ற ராசிக்கு உள்ள சேனல்லாம் பாருங்கள். நீங்கள் மற்ற ராசிக்கு உள்ள வீடியோவெல்லாம் பாருங்கள். அதில் எல்லாத்துலேயும் நான் இது பண்ணியிருக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லியிருப்போம். அதை நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே நேயர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரிஷபராசி நல்லா இருக்கணும். ரிஷபராசிக்கு பணம் போல இருக்கணும், பணம் மழை பொழியணும். ஸோ இந்த 50 ரூபா நோட்டை வச்சு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. இப்போ சாமியை கும்பிடுங்க, உங்கள் வேண்டுதெல்லாம் சொல்லுங்கள், விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள், பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள், மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள். சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் சாமியை கும்பிடுங்க, பத்தி காட்டுங்க, சூடம் காட்டுங்க, மணி அடிங்க, கற்பூரம் காட்டுங்க, எல்லா வேலையும் பண்ணுங்கள். பூஜை முடிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 50 ரூபா நோட்டை மடிக்கிறீங்க. சரியா? எப்படி மடிக்கிறீங்கன்னா அரிசாண்டெலாம் மடிக்கிறீங்க. குறுக்கு வசத்தில் மடித்து 2 சைடையும் மூடிட்டு மஞ்சள் நூலால் கட்டிடுறீங்க. ஒரு பொட்டணம் மாதிரி ஆயிரும். சரியா? ஒரு பொட்டணம் மாதிரி ஆயிரும். அந்த பொட்டணத்தை எல்லோரும் தொட்டு கும்பிடுங்க, நமஸ்காரம் பண்ணுங்க. பின்னி முடிச்சுட்டு வீட்டில் ஒரு பீரோவில் வச்சுருங்க. சரியா? வீட்டில் பீரோ இல்லைன்னா நகை வைக்கிற இடம், பணம் வைக்கிற இடத்துல வைங்க. தொழில் வியாபாரம் கடை வச்சுருக்கீங்கன்னா அங்கே போய் வைக்கலாம். அங்கே கல்லாப்பட்டியில் வைக்கலாம். இல்லைனா அங்கே ஒரு முக்கியமான இடத்துல சேஃப்டி லாக்கரில் வைக்கலாம். வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. சாமி கும்பிட நேரம்னா அதை பற்றி காட்டணும்.
எப்பப்பெல்லாம் சாமி கும்பிடுவீங்களோ அப்பப்பெல்லாம் அதுக்கு பற்றி காட்டணும், வேண்டுதலை சொல்லணும். ரொம்ப கஷ்டப்படுறேன் கடவுளே, பெருமாளே. ஏன்னா அது பெருமாள் தான் உட்காந்துருக்கிறாரு. பச்சை கற்பூரத்தில் யார் இருக்கா? மகாலட்சுமி தான் இருக்கா. கிராமத்தில் மகாலட்சுமி தான் இருக்கா. ஏலக்கால மகாலட்சுமி தான் இருக்கா. வசமொழி மகாலட்சுமி தான் இருக்கா. ஸோ அதில் லட்சுமி நாராயண யோகம் இருக்குது, ஸ்ரீஹரி யோகம் இருக்குது, ஸ்ரீபதி யோகம் இருக்குது. ஸோ லட்சுமி நாராயணா, எனக்கு கஷ்டம் தீரணும், எனக்கு பிரச்சனை தீரணும், உங்கள் வேண்டுதலாக சொல்லுங்கள். பணப்பிரச்சனை சொல்லுங்கள், மனப்பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, பிள்ளைகளே பிரச்சனை, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாத பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பேரவங்கத்தி பிறக்க மாட்டேங்கிற பிரச்சனை, என்ன பிரச்சனை இருந்தாலும் மன உரி வேண்டுங்க, கண்டிப்பாக நடக்கும். அந்த பச்சை கற்பூரம் என்ன ஆகும்? கொஞ்சம் நாளில் கரைஞ்சி போகும். பச்சை கற்பூரம் காற்றுல கரையும். அது கரைஞ்சி இந்த பிரபஞ்சத்தில் கலக்கும். இந்த பூமியில் உள்ள காற்றோடு காற்றாக கலக்கும். அப்போ காற்றுல கலந்து அஷ்டமா சித்திகள், அஷ்டதிக் பாலர்கள், அஷ்டதிக் கஜங்கள், அஷ்டலட்சுமிகள், நவநிதிகள் அனைத்தையும் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும். சரி, அனைத்தையும் உங்களுக்கு வசப்படும். நல்ல சக்தியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரும். நேர்மறை சக்தியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரும். அந்த பொருள் எங்கே இருக்கோ அந்த இடத்த தூக்கி வரும். அப்படி வரும்போது அங்கே இருக்கிற கெட்ட சக்தி, தீய சக்தியெல்லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் நல்வழிப்படுவீங்கள். எப்போ உங்கள் கிட்ட இருந்து கெட்ட சக்தி, தீய சக்தி, நெகட்டிவ் எனர்ஜி போயிடுச்சு, எதிர்மறை ஆற்றல் போயிடுச்சுன்னா ஆள் சுத்தமாக ஓய்யமாக இருவீங்க. நல்ல விதமாக இருக்கும். நல்ல சிந்தனை வரும். மாற்றி யோசிப்பீங்க. வேறு இடத்துக்கு போவீங்க. வேறு ஐடியா பண்ணுவீங்க. தொழிலில் வேறு ஐடியா கிடைக்கும். க்ரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க. அடுத்த லெவலுக்கு போவீங்க. பணம் பல வேலை போகலாம். ஒரு மனிதனை டியூன் பண்ணி விட்டால் போதுங்க. அதாவது எப்படின்னா, எல்லோரும் நல்லவங்க தான், எல்லோரும் திறமைசாலி தான். ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு ஆசான் கிடைக்கணும், ஒரு குரு கிடைக்கணும். அவங்கள ரைட்டாக டியூன் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே நிறைய பேருக்கு இதான் பிரச்சனை. ஒரு நல்ல ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் இயற்கையிலே நல்ல ஆளாக இருப்பாங்க. பிறக்கும்போதே விவரமாக பிறந்து நல்லா படித்து முடித்து தான் வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. சில பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதான் சொல்லுவாங்க, சொல் புத்தி சுய புத்திமாங்க. சில பேருக்கு சுய புத்தி நல்லா இருக்கும். சில பேருக்கு சொன்னால் தான் கேட்பாங்க. சொல் புத்தி இருந்தால் தான் அவங்களுக்கு வாழ்க்கை போகும். ஓகே நேயர்களே, எது எப்படி இருந்தாலும் சரி, இதை செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 50 ரூபா நோட்டு தான். ஒரு 4-5 ஜாமான் வீட்லேயே இருக்கும். சரி, அதை வாங்கி இதை ஒரு மனசாக பண்ணுங்க. நம்பிக்கையுடன் செய்யணும். இது செஞ்சாப்புல எனக்கு பணம் வந்துருமா, நான் பணக்காரன் ஆகிருவான் அப்படிலாம் கொஸ்டின் கேட்கக்கூடாது, குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை தான் நடராஜன். சரியா? நம்பி செய்கிற காரியங்கள் நல்வழிப்படும். சரியா? ஒரு குழந்தை பிறகு அது தாய்ப்பாலை தான் கொடுக்குறா, வேறு எதுவுமே சாப்பிடாது. ஆனால் அது தாய்ப்பாலை குடிச்சிட்டு 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 80 வயசு, 90 வயசு வரைக்கும் ஆளுதில்ல. அதுக்கடுத்து என்ன சாப்பிட்டாலுமே குடிக்கிறது என்னது? தாய்ப்பால் தான். சில பேர் தாய்ப்பால் இல்லைன்னா புட்டிப்பாலை தான் குடிக்குதுங்க. ஆனால் குடித்து வளர்ந்து பெரிய ஆள் ஆகிருதில்ல. ஆகி விதிப்படி பெரிய ஆகி ஆலமரமாக அது பெரிய லெவலுக்கு போகுதில்ல. கிளைகள் விட்டு ஆலமரமாக மாறுதில்ல. அந்த குழந்தை, அந்த விருட்சியம் பெரிய மரமாக மாறுதில்ல. அது மாதிரி தான் மனித வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். நமக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. நல்லதே பெறுங்கள், நலமுடன் வாழுங்கள். எல்லாம் இன்பமயமாக ஆகட்டும், ஏற்றமாகட்டும். ரிஷபராசினியர்களுக்கு அனைத்தும் வசப்படட்டும். காமதேனு ஜோதிடன் உங்களுக்கு விட்டு ஒரு நண்பனாக இருப்பாங்க, ஜோதிட துணைவனாக இருப்பாங்க. இந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. வாழ்க வளமுடன், தேகமுடன் இருக்க, தீர்க்காயுடன் இருக்க, நல்லதே பெறுக, நன்றியுடன் வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.